தங்கச்சி பிள்ளைகளையும் காணவில்லை. பதறி போனான். மூழி அலங்காரியை பார்த்து, என் தங்கச்சியையும் தங்கச்சி பிள்ளைகளையும் எங்கே என்று கேட்டான். மூழி அலங்காரி கூசாமல் பொய் சொன்னாள். சீரக சம்பா சோறு ஆக்கி போட்டேன், 10 வகை காய்கறி வைத்தேன், சாப்பிட்டு போனாக என்று பொய் சொன்னாள். நல்ல தம்பி இதை நம்பவில்லை. பக்கத்து வீடுகளில் போய் கேட்டார். அவர்கள் நடந்தது நடந்தபடி சொன்னார்கள். பிள்ளைகளை பட்டினி போட்டதை சொன்னார்கள். அவ்வளவுதான். நல்ல தம்பிக்கு மீசை துடித்தது, கண் சிவந்தது. தங்கையை தேடி காட்டு வழியே போனான். பதறி பதறி போனான். நல்லதங்காள் ஒடித்து போட்ட ஆவாரஞ்செடிகள் வழிகாட்டின. நல்ல தம்பி பாழும் கிணற்றின் பக்கம் வந்தான். உள்ளே எட்டி பார்த்தான். ஐயோ, தங்கையும் பிள்ளைகளும் செத்து மிதந்தார்கள். நல்ல தம்பி தரையில் அழுது புரண்டான். தங்கச்சி தங்கச்சி என்று தரையில் புரண்டு அழுதான். அம்மா அம்மா என்று அடித்து புரண்டு அழுதான். இப்படி அவன் அழுது புரண்டு கொண்டு இருந்தபோது காசிராஜனும் அங்கே வந்துவிட்டான். பிள்ளைகளையும் மனைவியையும் பிணமாக பார்த்தான். மனைவியை கட்டிக்கொண்டு கதறி அழுதான்.